சாந்தி சிஸ்டர், சந்தோஷமா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். சந்தோஷமா இருக்கோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டு டாபிக்? மெயின் டாபிக் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பேசப்படுற ஒரு பெரிய டாபிக் விஜய் அவர்களுடைய ஆட்சி கவிழுமா அப்படின்ற அந்த பயம் இனிமேல்ட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 144 அவருக்கு தேவை 118 தான். ஆனால் 144 சீட்டு அவருக்கு ஆதரவா இருக்குது. ஸோ பயங்கர பலமாக இருக்கிறார். ஸோ இனிமேல்ட்டு அவர் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். இன்னொன்று அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நடுவில் அதான் ஆரம்பத்தில் பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் அது இப்போ அவருக்கு சாதகம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ஒரே ஒரு கட்சி மட்டும் அவருக்கு ஆதரவு கொடுத்தா ஒரு விதத்தில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி வந்துடும். இல்லைன்னா நான் வந்து இதை எடுத்துடுவேன், அது பேர் என்ன சப்போர்ட் பண்ணுறதை எடுத்துடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு விதமான மிரட்டல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அணியும் சப்போர்ட் பண்ணுது, இதுக்கு ஆப்போசிட் அணியும் சப்போர்ட் பண்ணுது. அப்போ இவர் எடுக்கிறது ஏதோ ஒரு அணி தான் எதிர்க்கும் எப்பவுமே. அப்ப நீ எதிர்த்தா நாங்க சப்போர்ட் பண்ண போறோம், இவங்களுக்கு எதிராக வந்து நாங்க சப்போர்ட் பண்ண போறோம். ஸோ மொத்தத்துல 2 பேருமே விலக மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தவங்க வந்து இல்லாட்டினா பிஜேபி வந்துடுவாங்க. அதாவது விஜய் வரணுங்கிறதுக்காக இவங்க கொடுக்கல, அன்புனால கொடுக்கல. பிஜேபி வந்துடும்னு பயந்துட்டு கொடுத்தாங்க. அப்ப இவங்க போயிட்டா மறுபடியும் வந்துடுவாங்களேன்றதுக்காகவாது இவங்க வரமாட்டாங்க, போக மாட்டாங்க. ஸோ விஜய்க்கு வந்து பயங்கரமான ஒரு நல்ல நேரம். அவருக்கு வந்து அந்த இப்போ ரொம்ப ஃபேமஸா ரத்தன் பண்டிட்ஜி அப்படின்னு சொல்றாங்க. பட் அவருடைய வீடியோ நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். நம்ம ஆன்மீக வீடியோ, இந்த பண்டிகை நாள் அது மாதிரி அவருமே யூடியூப்ல போட்டுட்டு இருப்பார். ஸோ அப்போ நான் பார்த்துருக்கிறேன். இப்போ அவருடைய பேர் அடிபடுதே அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் தெரியுது, விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிவிச்சதுல இருந்து, அதாவது எலெக்ஷனுக்கு வரேன்ற அறிவிச்சதுல இருந்து, இந்த கட்சிக்கு பேர் வச்சதுல இருந்து எல்லாமே இவருக்கு பின்னாடி இருந்தது ரத்தன் பண்டிட்ஜி தான் அப்படின்ட்டு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேட்டி இப்ப பார்த்தேன். அவ்வளவு தெளிவா சொல்றாரு, விஜய் தான் வராரு. இந்த எக்ஸிட் போல்லாம் அதெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றதுக்காக பண்றது, அதெல்லாம் என்ன அது ஒரு பெரிய விஷயமா? இவரு தான் வராரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. விஜய்க்கு வந்து இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்குது, அதே நாள் எதிர்கட்சி தலைவருடைய நாள் ரொம்ப மோசமா இருக்குது. அதே மாதிரி தான் ஆச்சு எல்லாமே. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுக்கு இதுவும் கரெக்டா கணிச்சு இருக்கிறாரு, எடப்பாடி இதை கணிச்சு இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய தலைவரா வருவாருன்னு கணிச்சு இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கணிச்சிருக்கிறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை விட அஜித் அவர்களுடைய ஜாதகம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குதான். ஆனா என்ன அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, சோசியலைஸ் ஆக மாட்டார், தனிமை விரும்பி அவர். அது வந்து அரசியலுக்கு ஈடுபடுறது கஷ்டம் இல்லையா? ஏன்னா எல்லா இடத்துலயுமே முறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே நம்மளே பாக்குறோம். அப்ப ரசிகர்களே முதல்ல ஓட்டு போட மாட்டாங்க. அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவரே சொல்லிட்டாரு, இவர் போய் ட்ரையும் பண்ணி இருக்கிறாரு, இல்ல அவருக்கு நிறைய ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஆயிருக்கு, அவருக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அவர் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கும்போது தான் அதுக்கு அடுத்தபடியா தான் விஜய் இது இருக்குது, அஜித்துக்கு அடுத்தபடியா தான். அப்ப இவர் வந்து கரெக்டான ஆளா இருக்கிறாரு. நம்ம ஊர்ந்து போனா அவர் பறந்து போவார், அந்த அளவுக்கு வேகம் இருக்குது. ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், இவங்க இது அந்த ஃபேமஸா இருக்கிறவங்க. அதுல இப்ப நம்ம சொன்ன பாயிண்டே அவரும் சொல்லியிருப்பார். என்னன்னா நம்ம சொல்லியிருப்போம், விஜயகாந்த் தோத்ததோ கமலஹாசன் தோத்ததையோ வச்சு விஜய் தோத்துருவாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கமலஹாசனும் நம்பர் 1 கிடையாது, விஜயகாந்த் நம்பர் 1 கிடையாது சினிமால இல்லையா? விஜயகாந்த் வந்து 3rd 4th இடம் தான். அப்ப அவர் தோத்ததை வச்சுட்டு நம்பர் 1, அதுவும் உச்சத்துல இருக்கும்போது, கமலஹாசன் ரிட்டையர்ட் ஆகி வர்ற டைம் தான் அந்த டைம் ஆக்சுவலா, அந்த வயசு இல்லையா? அந்த நேரம் படமும் ஓடல, அதனால இங்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை விஜயே நக்கல் அடிச்சிருப்பாரு, நான் ஒன்னும் ரிட்டையர் ஆகி வரலன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்து உச்சத்துல இருந்து வர்றாரு, அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுடைய கேம்பெயின் வந்து கேம்பெயின் மாதிரி நடக்கல, வெற்றி விழா மாதிரி நடந்துச்சு இல்ல? அவர் போற இடமெல்லாம் அந்த மாலை. அது வந்து ஜென்ரலா சில கட்சிகள் வந்து இப்ப டிஎம்கே வந்து
எலக்ஷனுக்கு அப்புறம் வந்து நன்றி தெரிவிப்பாங்க போல இருக்குது. இப்ப தோத்தா கூட நன்றி தெரிவிச்சாரு. ஸ்டாலின் வந்தாரு. அந்த மாதிரி பயங்கரமா ஜெயிச்சு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வர மாரி தான் இருந்துச்சு விஜய் வந்தது. அவர் ஓட்டு கேட்க வந்த மாரியே தெரியல எங்க ம். பார்த்தாலும். எப்ப பார்த்தாலும் கழுத்துல மாலை தான் ம். இல்லையா? அந்த வெற்றி மாலை தான். ஆமா. மாலை பார்க்கும்போது போட்டிருக்காரு. ஆ அது ம். அதனால தான் இந்தியாவே திரும்பி பார்த்தது. யார்ரா இவரு? ம். அப்படின்ட்டு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் எல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆ ஒரு டைம்ல வந்து அந்த ஆ த்ரிஷாவோட ஒரு ஃபங்ஷனுக்கு போனாருன்ட்டு, அந்த நேரம் ரொம்ப அவர் கட்சிக்காரங்களே ரொம்ப எதிர்த்தெல்லாம் பேசுனாங்க. சரி இப்ப கொஞ்சம் வீக்கா ம். இருக்கிறாரு. அப்ப அவர வந்து பிஜேபில சேர்க்கலாம் அப்படின்ட்டு பவன் கல்யாண் பேசுனதா சொல்லுவாங்க. அப்பயும் அவரு ஸ்டெடியா சொன்னது ம். என்னன்னா, நம்ம தலைமையில தான் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அவருக்குமே ஒரு ம். ஜெர்க் ஆகியிருக்கும். ஏன்னா நியூஸ் எல்லாம் அப்ப அப்படிதான் வந்தது. அப்படி இருக்கும்பொழுது, எந்த ஆமா. தைரியத்துல அவர் அப்படி சொன்னாருன்னா, ரதன் பண்டிட்ஜி அவருக்கு பின்னாடி இருந்திருக்கிறாரு. உங்களுக்கு நேரம் ஆமா. நல்லா ஒவ்வொரு இருக்குது. தடவையும் நெறைய பிரச்சனை. அந்த ம். தொடர்ந்து கரூர் வந்துகிட்டே இருக்குது பிரச்சனையிலருந்து இல்லையா? ஒரு தடவையும் பிரச்சனை ஆ, வந்துட்டே இருக்கும்போது, அடுத்தடுத்த கட்டம் ஸ்பீடா முன்னேறி போற மாரி தான் ஆ. இருக்கும். அவரோட அப்ப ஒருத்தர் விஷயத்துல எல்லாமே. ஒருத்தர் வந்து ரிசல்ட் முன்கூட்டியே நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொன்னா மட்டும் தான் அந்த தைரியம் வரும். இல்லாட்டினா பின்வாங்கணும்னு தான் தோணும். ஆ ஸோ அப்ப வந்து நம்ம தலைமையில தான் அப்டின்னாரு. ஸோ அப்ப வந்து வந்திருந்தா, அப்ப ஜெயிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து ஏடிஎம்கே கூட்டணியோட விஜய் சேர்ந்திருந்தாருன்னா, விஜய்க்கு துணை முதல்வர்னாங்க. இது வந்திருந்தாங்க ஃபுல்லா வந்திருக்கும். அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா ஆனா என்ன ம். ஒரு பிரச்சனைன்னா, ஒன்ஸ் அப்படி போன பிறகு, இந்த கட்சி தனியா வளர்றது வந்து கஷ்டம். அது ஒண்ணு இருக்கு. ம். அதுதான் ஒரு காரணம். இப்ப விஜய்க்கு வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் குடுக்காததுக்கு, இத்தனைக்கும் அவங்க 3 தானே வராங்க. குடுக்கலாம் ஆக்சுவலா. ம். செகண்ட் ஒண்ணும் கிடையாது. எப்படியும் ஆட்சிக்கு ம். வரப்போறது கிடையாது. இப்போதைக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு குடுத்துருக்கலாம். பட் என்னன்னா, இப்ப இந்த ம். சாதனைகளுடைய பேரு யாருக்கு போவும்? விஜய்க்கு போவுமா? அவருக்கு போவுமா? அப்படி வந்துடும். ஸோ அது அது ஒருத்தரோட சேர்ந்தா அது முடிஞ்சிடும். நாளைக்கு எத சொல்லி எதிர்க்கிறது? நீங்களும் தானே இருந்தீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. பட் அதையும் மீறி விஜய் அவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுன்றத நிரூபிச்சது, அந்த ஏடிஎம்கேவே 2ஆ ஸ்ப்ளிட் ஆயி வந்தது பாருங்க ஆதரவு. அவர் தேடி போல, யாரையும் கேட்கல. தானா வந்தது. ம். அவர் மரியாதை ம். நிமித்தமா அ டோட்டல் வாஷ் அவுட் ஆன கட்சிகளையும் போய் சந்திச்சுட்டு தான் வந்தாரு. எல்லாத்தையும் போய் ஆ ஆமா. எல்லாரையுமே எல்லாத்தையும் போய் தான் பார்த்துட்டு. பார்த்தாரு. ஆமா. ஸோ அதனால இது வந்து அவருடைய நேரம்னு மட்டும் தான் சொல்ல முடியும். இல்லையா? நேரம் இருக்குது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடவுள் நம்பிக்கை. அது பயங்கரம். பக்கபலமா இருந்திருக்குது. ஏன்னா, ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நெறைய பிரச்சனை வரலாம். அரசியல்ல வரும். அந்த இயற்கை சீற்றங்கள் வரும்போதெல்லாம் என்னென்னமோ ஆகலாம். ஆனா, அதையெல்லாம் எதிர்கொள்ற அளவுக்கு ஒருத்தருக்கு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும்னா, அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேப்பர் வச்சு ரெடி பண்ணி தானே அங்க அனுப்ப முடியும். ஸோ அதுதான் இந்த ஆமா. எலக்ஷன் டைம்ல அவருக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே. அவர கண்டிப்பா ஓரளவுக்கு தயார்படுத்திக்கிட்டே தான் வருது, பார்க்குறோம். அவர் பேச்சு எல்லாமே ம். மாறிக்கிட்டே வருது. அதே மாரி சினிமால இருக்கும்போதே அவருக்கு நெறைய பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. கன்டினியூஸாவே. ம். அப்ப அந்த பிரச்சனை இங்க வர பிரச்சனைக்கு அவருக்கு ரெடி பண்ணுது. அப்ப அவருடைய மைண்ட்ல ம். நான் பார்க்காத பிரச்சனையான்றது வர ஆரம்பிக்குது. இல்லையா? அந்த நிலை வந்து இது வந்து ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் விஜய் வந்து. ஒரு தோல்வி ம். வந்தா துவண்டுடக் கூடாது. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அந்த அது வேற. தைரியம், தன்னம்பிக்கை. ஆ இது இது ஆ. வேற அவரு சொல்லுவாரு. பிரச்சனையே இல்லன்னா வாழ்க்கை போர் அடிக்காதான்னுவாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? தொடர்ந்து ம். பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதையும் மீறி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ, இப்ப அடுத்தது அ தமிழ்நாட்டுல வந்து இந்த ஒரு ஸ்திரமற்ற தன்மை அது இனிமேல்ட்டு இருக்காது. 5 வருஷம் ம். கம்பல்சரி போயிடும். ஆனா, அவரு ரதன் பண்டிட்ஜி என்ன சொல்றாருன்னா, "விஜய் இருக்கிற வரைக்குமே நீ ம். விஜய் தான்" அப்படிங்கிறாரு. அதுவும் வாய்ப்பு இருக்குது. ஆ. இல்லையா? அதுவும் வாய்ப்பு ம். இருக்குது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல பயங்கரமா வந்திருக்கிறாருன்னும்போது, மத்தவர்கள் வந்து ம். எத நம்பி ஓட்டு போடுறது? இதுவரைக்கும் அவர அரசியல்வாதியா பார்த்தது இல்லையேன்னு ஒரு டவுட் இருக்கும். இப்ப அத நிரூபிக்கணும். ம். அத நிரூபிக்கும்போது அதுவும் வந்துரும். இப்ப வந்த உடனேவே ஆ டாஸ்மாக் எடுத்தது எல்லாமே ஒரு சாதனை. எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த லேடீஸ்க்கு இப்ப ஸ்கூல் இருக்கிற ம். பக்கத்திலேயே டாஸ்மாக் இருக்கிற இடத்துலலாம் இப்ப ஸ்கூல்ல அந்த ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நன்றி கண்டிப்பா, சொல்றாங்க. அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மெயின் கண்டிப்பா. ரோட்ல டாஸ்மாக் வச்சுட்டு. ம். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க மக்கள். கண்டிப்பா. மொத்தத்துல இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப அவங்களோட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். இந்த டீச்சர்ஸ்,
எவ்வளவு ம். லேடீஸோட இதெல்லாம் இருக்கும். அதுவுமே அவர நல்லா வாழ வைக்கும் அப்படின்னு கண்டிப்பா. தான் அந்த நியூட்ரல் வோட்ஸ் வந்து இனிமேல்ட்டு விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ம். நிரந்தர முதல்வர் தான். இது இல்லாம விஜய் அவர்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர்ன்னும் அஸ்ட்ராலஜில பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்ப சில கட்சிகள் வந்து அதை ம். எதிர்த்தாங்க. இது எப்படி ந இன்னொன்னு என்னன்னா, அவர் ஆல்ரெடி தவைக்கல மெம்பரா தான் இருக்கிறார். அவர் தலைவர்ன்னு தான் விஜயே சொல்றாரு. ம். அப்படி இருக்கும்போது, இந்த ம். ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க மட்டும் வரக்கூடாது. அவங்களுக்கு பதவி குடுக்கக்கூடாதுன்றது எந்த விதத்தில நியாயம்? சினிமால இருக்கிறவங்க வரலாம். ஆமா. சினிமால இருக்கிறவங்களுக்கு மனைவியா இருந்தாலே போதும் வந்துடலாம். இப்படியெல்லாம் தானே வந்திருக்கிறாங்க இதுவரைக்கும். இப்ப ம். இருக்கிறவங்கலாம் அப்படித்தானே இருக்கிறாங்க. ஆமாமா. இல்லையா? அல்லது ஒரு அரசியல் கட்சியுடைய என்ன படிப்பு, என்ன குழந்தைன்னா வந்துடலாம். குவாலிஃபிகேஷன் ம், இதுவரைக்கும் நிர்ணயம் பண்ணல இல்லையா? ம், குடிமகனா இருக்கணும். நம்ம நாட்டோட ம், குடிமகனா இருக்கணும்னு மட்டும் இருக்கு. மத்தபடி ம், இது படிச்சிருக்கணும். இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க தான் போட்டியிடலாம். ம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே! கரெக்ட். எத்தனையோ ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க ம். வந்திருக்காங்க. அந்த பதவி பிரமாணம் ஏற்கும் பொழுது யாரா இருந்தாலும் இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்க மாட்டேன்னு சொல்லி ஆ. தானே வராங்க. அப்ப எப்படி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கன்னா ம். வரக்கூடாதா? இல்லையா? அடுத்தது ம். அ சயின் ஒரு அறிவியல் பூர்வமான விஷயத்த தான் மக்கள் கிட்ட போதிக்கணுன்றாங்க. சரி, ஓகே. கூட இருக்கிறவன் எப்ப காலவாரி விடுவான்ட்டு அறிவியலால கணிக்க முடியுமா? அதானே பிரச்சனை எல்லா இடத்துலயும். ஆமா. ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, ஆ அறிஞர் அண்ணா வந்து பெரியார் கிட்ட இருந்து வெளியில வருவாருன்னு பெரியாருக்கு தெரியாதே. அவர் பகுத்தறிவு ஆமா. பகலவன்றாங்க. ஆனா அவர கழட்டி விட்டுட்டு இவரு வருவாருன்னு அவருக்கு தெரியாதே. அவரு தெரியாது. கொஞ்ச ஆமா. நாள்லயே அவரு இறந்துடுவாருன்னா இவருக்கும் தெரியாதே. தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டாரே. இல்ல என்னடா கொஞ்ச நாள் அந்த அந்த ஒரு டெர்மே முடிக்கல அவரு. இல்ல 2 வருஷத்துல ஏதோ இறந்துட்டார். அவருமே ஆமா. வந்திருக்க மாட்டார். ஆமா. அதுக்கு அடுத்தது கலைஞர் ம். வருவாருன்றது யாருக்குமே தெரியாது. இல்ல அவரு 8வது இடத்துலயோ எதுலயோ ம். தான் இருந்தாரு. அவருக்கு எதிராக ம். எம்ஜிஆரே திரும்பி வருவாருன்றது யாருக்கும் தெரியாது. அடுத்தது ஜெயலலிதா வருவாங்கன்றதும் யாருக்கும் தெரியாது. அதை விட நடுவுல ஆமா. ஓபிஎஸ் வருவாருன்றது அவருக்கே தெரியாது. இல்லையா? அடுத்தது ஆமா. அங்கிருந்து இபிஎஸ் வருவாருன்னும் தெரியாது. சோ அப்ப இதை இதை ஆமா. எந்த சயின்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? ஆனா இவரு கரெக்ட்டா சொல்றார்ல, ம். இந்த டைம் உங்களுக்கு கரெக்ட்டா நேரம் நல்லா இருக்குது. கண்டிப்பா வருவீங்கன்றார். ம். இல்லையா? இன்னைக்கு வந்து ஆ ஜோசியம் பார்த்து ஒரு ஒரு பாதிரியார் கூட ஆ நக்கல் அடிச்சிருந்தார். அவங்க இந்து மதத்த இன்டைரக்ட்டா. ம். நல்ல நேரம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணீங்க. எவ்வளோ டைவர்ஸ் ஆச்சு பாருங்கோ அப்படின்றாரு. ஏன் சர்ச்சுல கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகலையா? டைவர்ஸ் ஆரம்பிச்சதே கிறிஸ்தவ நாடு தான். இங்க இப்ப தானே வருது டைவர்ஸ்லாம். ம். அங்க ஆமாமா. தானே இருக்குதே டைவர்ஸே. ஆமா. இதுக்கு முன்னாடி சர்வசாதாரணமாவே. ஆனால் இப்ப சரி, ஓகே. இப்ப இப்ப நெறைய இந்த ஜென்ஸி குழந்தைங்கலாம் கேட்கறது வந்து, அது எப்படி முன்ன பின்ன தெரியாதவன கல்யாணம் பண்ணிக்கிறது? சரி, ஓகே. தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க. டைவர்ஸ் ஆகாம இருக்க முடியுதா? எத்தன இப்ப லவ் இப்ப மேரேஜ் தானே டைவர்ஸ் வருது. ஆயிட்டு இருக்கு. மேரேஜ் டைவர்ஸ் ஆவறத விட்டுருங்க. லவ்வே பிரேக்கப் ஆயிடுது. அதுக்கு ஆமா முன்னாடிலாம் லவ் பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அதுக்கு முன்னாடிலாம். லவ் கிடையாது. பண்ணா கல்யாணம் ஜஸ்ட் பார்த்தாலே அவ்வளோதான் கல்யாணம் பண்ருவாங்க. இல்லையா? ஜஸ்ட் பார்க்க தான் செய்வாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. அதுக்குள்ளேயே ம். அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வந்துரும். கல்யாணம் பண்ணுவாங்க. நல்லாவே இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ஆமா. இந்த லிவிங் டுகெதர்ன்ட்டு கூடவே வாழ்ந்து நாங்க அவங்க புரிஞ்சுக்கிறாங்களாம். அப்பயும் புரிஞ்சுக்க முடியலையே! ம். இல்லையா? ஆமா. கல்யாணம் பண்ணாலும் புரிஞ்சுக்க முடியலையே! அப்ப இதெல்லாம் சயின்ஸ் கண்டுபிடிச்சிடுமா? இல்லையா? ஆனா இது முடியாதுதான். எதுவுமே இல்லாம ஜாதகம் மட்டும் தானே பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடிலாம். எந்த டைவர்ஸும் வரலையே! ஆ. சின்ன சலசலப்பு இல்லையே கூட நல்லா தான் வரலையே! வாழ்ந்தாங்க. ஆ இப்ப என்ன ஆமா. நானே தான் இந்த வேலைய செய்யணுமான்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. இன்னைக்கு அது காமெடியாவே போடுறாங்க. பெண்கள் வந்து நானே அதாவது ம். என்ன மிஷின் வந்தாலும், ஏஐ வந்தாலும் இந்த துணி துவைக்கிறதெல்லாம் நான் தான் பண்ணி ஆவணும். இந்த பாத்திரத்தெல்லாம் நான் தான் கழுவணுன்ட்டு ம். பெண்கள் போடுற மாரி போடுறாங்க. அப்ப அதே மாரி ஆண்கள் ம். வந்து இது நீ மட்டும் இல்லம்மா எல்லாருமே இதே தான் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ட்டு அவன் வந்து சரி நீ என்ன பண்ணு, நீ வந்து கடனெல்லாம் அடைச்சுடு. அப்படின்ட்டு அவன் பண்ற இத ம். சொல்றான். இந்த எந்த பிரச்சனையுமே போன ஜெனரேஷன் வரையும் யாரும் பேசுனது கூட கிடையாதே. அமைதியா தானே இருந்துச்சு. ஆக்சுவலா நானு குறிப்பா நம்ம தாத்தா, பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும். தாத்தா, பாட்டி பேசி கூட நான் பார்த்தது கிடையாது. அமைதியா அவர் ம். பாட்டுக்கு இருப்பாரு. இவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க. ஆமா. இப்ப அது ம். கனவுல கூட நடக்காது. இல்லையா? அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருந்தா பிரச்சனையே கிடையாதே. வாய திறந்தா தானே பிரச்சனையே. ஆ. அப்ப இது ம். எல்லாத்தையும் ஜோசியத்தால கணிக்க முடிஞ்சத எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்?
இல்லையா? அந்த காலத்திலேயே அரசவை கவிஞர்லாம் இருக்கிற மாரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஜோசியரும் ஆ இருப்பாங்க. போர் புரியறது இது எல்லா ஒண்ணும் புதுசு விஷயத்தையுமே கிடையாது. கேட்டுட்டு தான் ஆ போவாங்க. அ இப்ப இவ கோயில் கட்டுறது எல்லாம் ம். இப்ப ஒருத்தன் எல்லா போருக்கு விஷயத்துலயும் அத கேட்டுட்டு தான் செய்வாங்க ராஜா. போருக்கு வராங்கன்னா ம். கூட, யாரு ஜெயிப்பாங்கன்றத முன்கூட்டி கணிச்சா தான் நம்ம போரிடலாமா, சமாதானமாக முடியுமான்னு பண்ண முடியும். அங்க சயின்ஸ் என்ன சொல்ல முடியும்? ஆமா. நான் வந்து ஒரு பெரிய ஆ. வல்லரசுன்னு நெனச்சுட்டு சண்டை போட்டது போட்டுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. இல்லையா? ஆமாமா. ஆ அது காலங்காலமா நம்ம நாட்டுல இருக்கிறது தான். இது ஒண்ணும் புதுசு கிடையாது. கரெக்ட். மகாபாரத கதையிலேயே வரும். நகுல், ம். சகாதேவன் அவங்கலாம் பயங்கரமா தெரிஞ்சவங்க. ஜோசியம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. பஞ்சபாண்டவர்கள். கரெக்ட். அந்த மகாபாரத யுத்தமே அந்த இத வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும்னு நெனைக்கிறேன் இல்லையா? நல்ல நேரம் பார்த்து ஆமா. ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்து அந்த சகாதேவன் ஆமா. ம். அவரு வந்து நல்ல கணிச்சு குடுப்பாரு. உண்மைய தான் ம். பேசுவாருன்னு சொல்லிட்டு அதுலலாம் கூட நெறைய கதை வரும். கர்ணன் கூட கூப்ட்டு கரெக்ட். கேட்பான். ம். அது துரியோதனன் கூட கூப்ட்டு கேட்பான். இந்த மாரி யார் ஜெயிப்பா? அந்த மாரிலாம் கூப்ட்டு கேட்கிற மாரிலாம் வரும் அந்த கதையிலேயே. அந்த காலத்துலேருந்து இது இருக்கிறது தான். இப்ப ஒண்ணும் ம். புதுசா இல்ல. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு தான் கம்மியாச்சு. அதுவும் வந்திருந்தா ம். யார்கிட்டயும் அவரு நின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண தப்பு என்னன்னா, அவர் வந்து முஸ்லீம் ஃபங்ஷனுக்கு தொப்பி போட்டு போனாரு. ஆ சர்ச்சுக்கு முட்டி ம். போட்டுலாம் போனாரு. இத வந்து மேபி அவருக்கு பிடிக்காத கட்சிக்காரங்க வைரல் ஆக்குனாங்கன்னு நெனைக்கிறேன். திரும்புற பக்கமெல்லாம் இதே தான் வருதுன்னும் பொழுது, தன்னை அறியாம இவரு வந்து இந்துக்களுக்கு விரோதியோ! அப்டிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா, அவரு பிறப்பால கிறிஸ்தவர் வேற. ஆனா, அப்பயே அவரு இந்து கோயிலுக்கு போயிருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா, அது எந்த வீடியோவும் காணோம். ஆனா, எலக்ஷன் முடிந்த அம்மா பிறகு ஹிந்துவா தான் இருந்தாங்க. அம்மா ஆமா. ஹிந்துவா இருந்தாங்க. அம்மா ஹிந்து தான் அவங்க. அதுக்கப்புறம் எலக்ஷன் இன்னொன்னு அந்த தீபாவளி, பொங்கலுக்கு வாழ்த்தும் அவரு சொல்லல. அது ஒரு ஏமாற்றத்த குடுக்குதுல்ல. ம். மத்ததுக்கெல்லாம் சொல்லிட்டு இத சொல்லலன்றது ஏமாற்றத்த குடுத்தது. ஆனா, அதுக்கப்புறம் எலக்ஷன் முடிந்த பிறகு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஆனா எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சீரடி சாய்பாபா கோயில் நெறைய கோயிலுக்கெல்லாம் போனாரு. அத பார்க்கும்போது இத ம். முன்னாடியே போயிருந்தா மக்களுக்கு நம்பிக்கை வந்து எவ்வளோ ஓட்டு வந்திருக்கும். இல்லையா? அதுக்கு ம். அவரு என்ன சொன்னாருன்னா, ரத்தன் பண்டிட்ஜி என்ன சொன்னாருன்னா, நான் சொன்னேன் ம். அவர எலக்ஷனுக்கு முன்னாடியே தயவுசெய்து போங்கன்ட்டு. அவர் என்ன சொன்னாரு, "இல்ல எனக்கு முருகன்னா ம். ரொம்ப பிடிக்கும். ஆனா இத வந்து பொலிட்டிசைஸ் பண்ண விரும்பல." அப்படின்னு அவர் சொன்னதா சொல்றாங்க. மேபி அது வந்து அத அப்படி பண்ணியிருந்தா, இவரும் பிஜேபிக்கு ஆதரவாளர்ன்னு நெனச்சுருவாங்கன்ட்டு அவர் அந்த நெனச்சிருக்கலாம்னு மாரி நெனைக்கிறேன். நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மை ம். என்னன்னா, எந்த கிறிஸ்டினும், எந்த முஸ்லீமும் விஜய்க்கு ஓட்டு போடல. நான் நெறைய பேர்ட்ட கேட்டேன். குடும்பமா வழக்கமா அவங்க எந்த கட்சிக்கு போடுவாங்களோ அவங்களுக்கு தான் போட்டுருக்காங்க. இந்துக்கள் தான் போட்டுருக்காங்க. இன்னும் அதிகமா போட்டுருப்பாங்க. ம். இவர் இப்படி பண்ணியிருந்தா. ம். ஆனா அத அவரு பண்ணல. அத இப்ப பண்ணிட்டாரு. அடுத்த தடவ வந்துடும். ஸ்ட்ராங்காகவே வந்துடும். ம். ஆக்சுவலா இந்த ஜோசியம் வந்து மூட நம்பிக்கை ம். அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அது வந்து பயங்கரமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். சயின்ஸ். ஆ ஏன்னா ஆமா. அது இவ்வளவு சயின்ஸ் தான். அது மூட நம்பிக்கை கிடையாது. அந்த ம், காலத்திலேயே பிளானட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்ஸ் இப்ப தானே கண்டுபிடிச்சது. ம். கரெக்ட். அத வந்து அவங்க திரும்பி அவங்க அதாவது அது இந்து மதத்துல வர்றதுனால அது மூட நம்பிக்கை. மூட இவங்களுக்கு. நம்பிக்கை. இவங்களுக்கு அதுதான் வேல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது பயங்கர நம்பிக்கைய கொடுக்குது. ஒருத்தனுக்கு வந்து ம். தொடர்ந்து தோல்வியே வரும்பொழுது, அவனுக்கு ஜோசியம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு உனக்கு நேரம் சரியில்லன்னும்போது, அவனுக்கு அமைதிய கொடுக்கும். அதனால வரல. இது கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். அப்ப அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இல்ல என்னடா எது ஆமா. தொட்டாலும் வரல அப்படின்னு நினைக்காம, இப்ப நமக்கு நேரம் சரியில்ல. இல்ல அப்ப அவனுக்கு வந்து ஒரு ஆ. லவ் ஃபெயிலியர் ஆகுது அல்லது டைவர்ஸ் ஆகுது ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த நேரம் நேரம் சரியில்ல. அதனால தான் இப்படி நடக்குது. இதுக்கப்புறம் இதுவே வந்து அப்படியே மாறும் அப்படிங்கிறது அவனுக்கு ஹோப் குடுக்கும். தற்கொலை பண்ணிக்க மாட்டான். இல்ல நெறைய பேர் இப்ப அப்படி பண்றாங்க ஆமா. இல்லையா? அப்படி ஹோப் குடுக்குது. அதே மாரி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா நீங்க சிஎம் தான் உங்களுக்கு பக்காவா இருக்குதுன்றது என்ன அளவுக்கு தைரியத்த குடுக்கும். இல்லாட்டினா அந்த அது தைரியத்த நல்ல ஒரு குடுக்காதுல்ல. பாசிட்டிவ் தாட். ம். அப்படி இல்லன்னா அவரு என்ன ம். பண்ணியிருப்பாரு, அவரு போய் ஏடிஎம்கேவோட சேர்ந்திருப்பாரு, துணை முதல்வர் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்ல அந்த இன்னும் உற்சாகம் இருந்திருக்காது. ம். ஒவ்வொரு தடை வரும்போதும் துவண்டு போகாம மேல மேல முன்னேறிட்டு வர்றதுக்கு இதுவும் ஒரு ம். பக்கபலமா இருந்திருக்கும். கரெக்ட். இத்தனைக்கும் அப்ப வந்து பாருங்க விஜயகாந்த் நிலைமை என்னாச்சு? கமல் நிலைமை என்னாச்சு? சிரஞ்சீவி நிலைமை என்னாச்சு? ஏன்னா அவரு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி. அவராலே ஜெயிக்க முடியல. ஆமா. அவர் வந்து ரஜினி, கமலுக்குலாம் சொன்னாரு, "தயவு செய்து அரசியலுக்கு போயிடாதீங்க, வேஸ்ட் ஆயிடும்." அதே மாரி தான் அவங்களுக்கு ஆச்சு. ஆனா, ம். அப்ப இத்தன தடவ பொய்த்தது விஜய்க்கு மட்டும் எப்படி கரெக்ட்டா கிளிக் ஆயிடுச்சு? ஜோசியம் இல்லன்னா. ஆமா.
இல்லையா? நேரம் சரி ம். இருக்குதுன்றது உண்மை இல்லன்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்க? கூட்டத்து பின்னாடிலாம் வராது. அதெல்லாம் மின்ற நட்சத்திரம். கொஞ்ச நேரத்துல போயிடும். அப்படிதான் ம். டிஎம்கே காரங்க சொன்னாங்க. அப்ப எல்லாத்தையும் எப்படி ம். ஆமா. உடைச்சிட்டாரு கருத்து கணிப்பு யாராலுமே கணிக்க முடியல. இவ்வளோ வரும்ன்ட்டு. அப்ப இது நேரம் நல்லா இருக்குதுன்றத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இல்லையா? இன்னொரு விஷயம் வந்து இது இல்லாம இன்னும் அவருக்கு நெறைய டீம் இருக்கு. அரசியல் ரீதியா உதவி பண்றதுக்கும் நெறைய டீம் வச்சிருந்தாரு. சோ அந்த நல்ல டீம் ம். வர்றதே ஒரு பெரிய நேரம் தானே! இல்ல தப்பான வழி ஆமா. நடத்துறவங்க இல்லாம அந்த கரெக்ட்டா நேரம் ஆ அந்த நேரம் வரணும். அந்த அதிர்ஷ்டம், லக்கு இதுவே பூர்வ ஜென்ம புண்ணிய கணக்கு இருந்தா தான் இப்படி அமையுமே. கண்டிப்பா. இன்னும் கேட்டீங்கன்னா, இதுல வந்து ம். நெகட்டிவா வர விஷயமெல்லாம் அவருக்கு பாசிட்டிவ் ஆச்சு. இல்லையா? கரூர் சம்பவம் பாசிட்டிவா வரும்பொழுது மாறும். அது அவ்ளோ நெகட்டிவா இருந்தது. ஆனா, அந்த ம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் சாதாரண மனுஷன்லாம் விஜய பார்க்க ஆரம்பிச்சான். அதுவரைக்கும் ஏதோ ஒரு நடிகர் விஜயகாந்த் இவங்கலாம் ஆரம்பிச்ச மாரி இவரும் ஆரம்பிக்கிறார். அத கண்டுக்கல. என்னது கூட்டத்துல சாகுறாங்களா? அவ்ளோ கூட்டமா வந்தது? அப்படின்னு அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ம். அப்புறம் தான் பார்த்தா எல்லா இடத்துலயும் கூட்டம் பயங்கரமா இருக்கிறத பார்க்குறோம். அப்பயும் கமல் இந்த மாரி நெறைய பேர் ம். கூட்டம்லாம் மாறாது. அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஆகாதனால யாருக்கும் ஆகாது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா, எல்லாத்துலயும் திரும்ப திரும்ப சொன்னது என்னன்னா, எங்க டிவிக்கே, டிஎம்கே அவ்வளவுதான் இங்க போட்டின்னாரு. ஏடிஎம்கே உள்ளயே எடுத்துட்டு வரல. ம். வழக்கமா டிஎம்கே, ஏடிஎம்கே தான. அப்ப அப்ப ம். 3வது அணியே கிடையாது. 2டே அணி தான். அப்படி மக்கள் மனதுல பதிய வைக்கிறார். போட்டியே 2 பேருக்கு தான். ம். அப்படிங்கிறத பதிய வைக்கிறார் பயங்கரமா. அப்ப இவங்க தான் என்னுடைய எதிரி. அப்ப பார்த்தீங்கன்னா, வரவன் ம். போறவன்லாம் விஜய வந்து திட்டுனாங்க. சம்மந்தமே இல்லாம நெறைய கட்சி. அவரு சொல்ட்டாரு. "நீங்கலாம் ம். களத்திலே இல்ல. உங்களுக்கு எதுக்கு ம். நாங்க பதில் சொல்லணுன்ட்டாரு." முடிஞ்சு போச்சு. அது டக்குனு அவங்களுக்கு ரொம்ப ம். அசிங்கத்தை ஏற்படுத்தும். இல்லையா? நம்மள கண்டுக்கவே ஆமா. மாட்டாங்க நம்ம என்ன பண்ணாலும். ஸ்ட்ராங்கா ஆ. ஆ இத்தன வருஷமா தமிழ்நாட்டுல பதவியில இருக்கிறவங்கள எதிர்த்து ம். போட்டுதுன்னா, அப்ப அதுக்கு சமமா தன்ன கொண்டு வந்துட்டாரு. கரெக்ட். எடுத்த உடனே நாங்க தான் சமமா அந்த தன்ன பெரிய நினைக்க கட்சி. வச்சது. அந்த உணர்வ எடுத்துட்டு வந்தாரு. ஆ. அப்ப அந்த எதிரின்றது யாருன்றதுல அவரு தெளிவா இருக்காரு. அதனால மத்தவங்க கல்லால அடிக்கிறதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா, அது எதுக்குன்னா, டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. இப்ப விஜய் வந்து வேற கட்சிய பேசிட்டா, அந்த கட்சி பெரிய ஆள் ஆயிடும். அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. நாம எதுக்கு மத்தவங்கள லைம் லைட்ல எடுத்துட்டு வரணும்? அவங்கள பத்திலாம் பேசாதீங்கன்ட்டு. அதுல வந்து ம். தெளிவா இருந்தாங்க. தொண்டர்கள் கிட்டயும், நீங்க மத்தவங்கள பத்திலாம் பேசுறத பார்க்கிறேன். அவங்கள பத்திலாம் பேசாதீங்க. நமக்கு டிஎம்கேக்கு மட்டும் தான் போட்டி. அத திரும்ப திரும்ப சொன்னது ம். வந்து இந்த மாரி ஸ்ட்ராட்டஜி யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லையா? பக்காவா எடுத்துட்டு வந்தாங்க. ம். ஸோ இதே மாரி நமக்கு ஆன்மீகத்திலயும் இறைவன் சொல்றாரு, இவங்க வந்து கலியுகத்து ஆட்சி. ஸோ கலியுகத்து ஆட்சியை பொறுத்தவரைக்கும் வந்து 2 விஷயம் தான் நடக்கும். ஒண்ணு மக்கள் கஷ்டப்படுவாங்க, அல்லது ஆட்சி செய்றவங்க கஷ்டப்படுவாங்க. இல்லையா? ம். மக்கள் நல்லா இருந்தா ஆட்சி செய்றவங்க கஷ்டப்படுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லவங்க வந்தாங்கன்னா, மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா, ஆட்சி செய்றவங்க நெலைம ஆ கலியுக ஆமா. வரதன்னு முருகன சொல்லுவாங்க. அதுல ஒரு பாட்டு டிஎம்எஸ் பாட்டுல வந்து, "ஆண்டியாய் நின்றாயே முருகான்னு" வரும். கேட்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்த, ம். ஆனா நீ ஆண்டியா நின்னாயே முருகான்னு வரும். அந்த ம். நிலை தான் ம். இங்க நல்லவர்கள் ஆட்சி செஞ்சா நடக்கும்ன்றத காமராஜர் நிரூபிச்சாரு. திரும்ப திரும்ப நம்ம பார்க்கலாம். அந்த மாரி வந்தவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்டின்ட்டு. ஸோ அறிஞர் அண்ணாவை கூட ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா அவர் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாரு. ஆனா வறுமையாக தான் அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க அப்டின்னு சொல்லுவாங்க. பட் காமராஜரோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால கடவுள் சொல்றது என்னன்னா, இங்க என்ன சிம்மாசனம் கிடைச்சாலும், அத நீங்க ஏத்துக்குவீங்களான்னு இறைவன் கேட்கிறார். ஏன்னா பார்க்கறதுக்கு பகட்டா இருக்கும். மக்கள் எல்லாம் அடிச்சுக்குவாங்க. ஆனா அது உண்மையிலே முள்ளு சிம்மாசனம்ன்றார். முள்ளு சிம்மாசனத்துக்கு ம். அடிச்சுக்கிறாங்க இங்க. இல்ல யாருமே நிம்மதியா கிடையாதுல்ல. இப்ப உதாரணத்துக்கு பாகிஸ்தான்லலாம் பார்த்தீங்கன்னா, ம். யார் ஆட்சிக்கு வராங்களோ, அவங்க ஆட்சி முடிஞ்ச உடனே அவங்கள ஒண்ணு தூக்குல போட்டுர்றாங்க அல்லது நாட்ட கடத்திர்றாங்க. திரும்ப திரும்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. நெறைய ஆமா. நாடுகள் பங்களாதேஷ்ல பிரதர்ஷனம். பார்க்குறோம். ஆமா. நெறைய நாடுகள்ல அதான் பங்களாதேஷ். நடந்துட்டு இருக்கு. ம். ஸோ இப்படிதான் இருக்குது. இங்க அந்த அளவுக்கு நடக்காட்டினாலும், அந்த வலின்றதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது எல்லாருக்குமே. ஆ ஸோ நேத்து வரைக்கும் ம். பவர்ல இருந்துட்டு திடீர்னு டெபாசிட்டே இல்லன்னும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்லையா? அப்படி இருக்கும். அதனால கடவுள் என்ன சொல்றாருன்னா,
இன்னைக்கு வந்து விஜய் அவர்களே வந்து இது என்ன மன்னர் ஆட்சியா அப்படிங்கிறத எடுத்துட்டு வராங்க. காங்கிரஸையும் சொல்லுவாங்க, இங்கேயும் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா அது என்ன மன்னர் ஆட்சின்னா என்ன அவ்வளவு கேவலமான விஷயமா? மன்னராட்சி யார்கிட்டயும் பிச்சை எடுக்க தேவையில்லையே. இப்ப மெஜாரிட்டி இல்லன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. மன்னராட்சினா அவருக்கு அடுத்தது இவரு தான் வரப்போறாரு. எதிரி வெளியில இருந்து தான் வருவாங்களே தவிர, இங்க வந்து ஆமா. இந்த உள்ள கிடையாது. பிற்காலத்துல வேணா அவங்க வந்திருக்கலாம். சூழ்ச்சி நாட்டுக்குள்ள கிடையாது. இருந்திருக்கலாம். நாட்டுக்குள்ள இருக்காது. ம். யாரும் எதிர்க்க போறது கிடையாது. மக்கள் உட்கார்ந்துட்டு, அவரு எப்படி ராஜாவாகணும்? இந்த எண்ணமே இருக்காது. அப்ப என்னது? வராது. எண்ணமே மக் வராது. மக்கள் கிட்ட ம். ராஜா கெட்டவன்ற எண்ணத்தை விதைக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. ஆனா இந்த மக்களாட்சின்னு ஒண்ணு வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய முதல் வேலையே என்ன? இப்ப விஜய் அவர்களே வரும்போது முதலுடைய வேலையே என்னது? அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி மோசமான ஆட்சின்னு நிரூபிக்கணும். அத மக்கள் மனசுல பதிய ம். வைக்கணும். அப்ப அப்ப விஜய் அவர்கள் வந்து இப்ப மற்ற எல்லா கட்சியினரோடையும் தோளோட தோளா கை போட்டு ஃபோட்டோ குடுக்கும்போது, ஓட்டு போட்டவனுடைய மனநிலை எப்படி ம். இருக்கும்? என்னடா அவன நம்ம எதிரியா இல்லன்னு நெனச்சோம். இல்லையா? அப்ப மக்களுடைய மைண்ட் கரப்ட் ஆகுதுல்ல. இவங்களுடைய மைண்ட்ல எதிரின்னு ஃபிக்ஸ் ஆயிடுதுல்ல. இது மக்களாட்சியில ஆமா. இப்படிதான் நடக்கும். சில சமயம் என் தலைவர்களுமே அப்படி எதிரியாகவே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜா ஆட்சியில இது தேவையில்லையே. மக்கள் கிட்ட வந்து ஒருத்தர பத்தி தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் ராஜாவுக்கு கிடையாது. அவங்களுக்கு ஒரு படை இருக்கும். எதிரி வந்தாங்கன்னா, இவங்க ஆர்டர் குடுத்தா போய் சண்டை போட போறாங்க. அவ்வளவுதான். மற்றபடி ராஜாவ பத்தி எந்த விதமான தவறான எண்ணமும் இருக்காது. ஆனால் இந்த மக்களாட்சியில தான் தவறான எண்ணம் வர்றதுனாலே என்ன ஆயிடுது, நெறைய இடத்துல மிலிட்டரியே வந்து ஆட்சிய புடிக்கும். இல்ல பாகிஸ்தான்ல பர்வேஸ் முஷாரஃப் அதானே பண்ணாரு. டக்குன்ட்டு போய் புடிச்சாரு. ஆமா. அவருடைய மைண்ட்ல வேற ம். ஒண்ணு இருக்கும்போது அது நடக்குது. தவறானவங்க அப்படின்ட்டு. ஸோ கூடவே இருந்து இந்திரா காந்திய கொன்னத பார்த்தோம். ஸோ இந்த மாரி நெறைய ம். ஒரு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான். இங்க இருக்கக்கூடிய அதாவது அந்த அரசியலுக்கு வர வரைக்கும் நம்ம தனியா போலாம். அரசியலுக்கு வந்த பிறகு தனியா போ முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நேரமும் உயிருக்கு ஆபத்து. இல்லையா? ஆ. உலகத்திலே ரொம்ப ஆமா. பவர்ஃபுல்லான பதவிய ஆ அமெரிக்க ஜனாதிபதிக்கு எத்தன தடவ சுட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாதுகாப்பு. ஆமா. ம். சோ ஆமா. இந்த எவ்ளோ பாதுகாப்பையும் மீறி நடந்தது. ஏதோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டு இருக்காரு. கரெக்ட். அப்பல்லாம் ராஜாக்கள் மாறு வேடத்துல மக்கள சந்திக்க போவாங்களாம். ஏதாவது குறை இருக்குதான்ட்டு. ம். இன்னைக்கு யாராவது அப்படி போயிட முடியுமா? இல்ல உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. சோ ஆனாலும் வெளி இடத்துல இருந்து சண்டை வரும். ஆனா அது கூட எப்பன்னா 2500 வருடமாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்துல வெளியில இருந்து யாருமே சண்டைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா வெளியில யாருமே கிடையாது. இல்ல இப்ப கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, முஸ்லிம்கள் வந்தாங்க. அப்படி மதமே கிடையாது. 2500 வருடத்துக்கு முன்பு. அப்படி அப்ப எப்படி ம். இருந்திருக்கும் உலகம் யோசிச்சு பாருங்க. பாரதம் தான் கிங்கு. உலகத்துக்கே பாரதம் தான் இருக்குமே. அங்க ம். ஆட்சி செஞ்சவங்கள தான் இந்துக்கள் இன்னைக்கு தெய்வம்னு வழிபடுறோம். இப்ப எங்க போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகல. மறுஜென்மம் எடுத்து, 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 எடுத்து 5000 வருஷம் இறுதியில நெறைய பாவமும் செஞ்சு, அனைத்தையும் அந்த பாவத்தின் பலனாக இழந்து இருக்கிற நாம தான் அது. அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்றதுக்கு தான் கடவுள் வராரு. கடைசின்னு ஒரு வருடம். அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு. இத தான் பரலோகம்ன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர தான் சிவன், அல்லாஹ், பரமபிதான்னு சொல்றாங்க. அவர் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசமாகி இந்த ஞானத்த கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா கிடைக்கிற ஞானம் தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்கும். சாரம் இதுதான். சொர்க்கத்தில சிங்கமும், பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும்னு பைபிள், குரான்லயும் இருக்கும். அப்ப மனிதர்கள் எப்படி எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்க. சோ அப்படி இருந்ததற்கு காரணம் அவர்கள் யாருமே தேகன்ற உணர்விலே இருக்க மாட்டாங்க. இந்த தேகத்தை இயக்கிற ஆத்மா நான். அந்த ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில நட்சத்திரமா ஜொலிக்கிறனால தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உணர்வு நிரந்தரமாக இருக்கும். அதனால எவ்வளவு அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராது. ஏன்னா அவங்களுடைய கவனம் உடம்புல போகாது. ஆத்மாவுல தான் இருக்கும். அதனால அங்க காமம்னா கூட என்னன்னு தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாளே தவிர காமத்தினால் கிடையாது. சோ அததான் யோக பலம்ன்றோம். அப்படி பிறந்ததுனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அதோடைய நினைவு தான் இயேசுவும் அதே மாரி காமம் இல்லாமல் பிறந்தார்ன்னு பைபிள்ல வெளிப்பட்டு இருக்கும். சோ இப்படி 2500 வருடம் இருந்த பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. எல்லாரும் சொர்க்கம் வேற எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க.
இதே பாரத பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு. அதனால தான் அவங்களுடைய சிலைகள் பாரதத்துல இருக்குது. வேற எங்கேயும் கிடையாது. இங்கிருந்து பாரதவாசிகள் போய் மற்ற இடத்துல கோயில் வச்சிருக்கலாம். பட் இங்க தானே இருக்குது. என்னடா இந்து மதத்துல மட்டும் இத்தனை தெய்வங்கள்? கடவுள் கிடையாது. தெய்வங்கள் அவங்க. அந்த தெய்வங்களை உருவாக்குறது தான் கடவுள். அவர் எப்ப உருவாக்குறார்? இந்த தெய்வங்கள் அனைத்தையும் இழந்து சாதாரண மனிதர்களாக, பாவம் நிரம்பிய மனிதர்களாக மாறி இருக்கிற நம்பள, கடைசி 100 வருடம் நீங்க தான் தேவதையா இருந்தீங்க. மீண்டும் ஆகுங்க. அப்படி ஆகணும்னா, மீண்டும் உங்கள ஆத்மான்னு உணருங்க. ஆனா ஆத்மான்னு தெரிஞ்சிடுச்சு. அது எப்படி உணர்றது? இயல்பாகவே ஆத்மான்ற உணர்விலே இருக்கிற அளவுக்கு சக்தி இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த சக்தி இருக்கணும்னா, ஏன்னா எப்பவுமே நான் ஆணு, பெண்ணு, பணக்காரன், இந்த பதவி இதே தான் மைண்ட்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷனா இருக்குது. இதெல்லாம் உடைச்சிட்டு வெறும் ஒளிப்புள்ளி நான். எப்பவுமே இருக்கிறேன். ஆரம்பத்துல தேவதையா இருந்தவன், இப்ப பாவம் நிரம்ப நிரம்ப அனைத்தையும் இழந்துட்டேன். இப்ப மீண்டும் ஆகணும்னா, மறுபடியும் ஆத்மா. எல்லா ஐடென்டிஃபிகேஷனும் உடைக்கணும். எல்லா அடையாளங்களும் உடைக்கணும். அந்த அடையாளங்கள உடைக்கிறது தான் அந்த இறந்தவன் சுத்தி அந்த பானைய உடைக்கிறது. இல்லையா? ஏன்னா அது எல்லாமே உடலை வைத்து வர அடையாளம். நம்ம உடம்பே கிடையாது. ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய தந்தை தான் சிவ பரமாத்மா. அவர் உடம்பே எடுக்கிறது கிடையாது. நம்மள மாரி தாயின் கர்ப்பத்துல பிறக்கல. ஆனா டைரக்ட்டா ஒரு வயோதிகர் உடல்ல வராரு. ஏன்னா ஞானத்த சொல்றதுக்கு ஒரு உடம்பு வேணும் இல்லையா? அதோடைய நினைவு தான் நந்தி வந்து சிவனுக்கு வாகனம்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அவர் வாய் வழியா அவர் குடுக்குற ஞானத்துடைய சாரம் ஆத்மான்னு உணர்ந்து என்னையே நினைவு பண்ணுங்கன்றார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்கார். செவ்வானத்துல நட்சத்திரம் மாரி இறைவனை எந்த அளவுக்கு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, காலைல ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க அவர் நினைவிலே இருக்கிறது. அடுத்தது நாள் முழுவதுமே அவர் நினைவுல இருந்துகிட்டே எல்லா காரியத்தையும் செய்றது. அதான் கர்ம யோகம். ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் இருக்குது. அதாவது உடல்ன்றத மறக்கிற அளவுக்கு அவருடைய நினைவு வரணும். அந்த நிலை அடையவும் உலகம் கலியுகம் அழியவும் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா சொர்க்கத்துக்கு நம்ம தயாராயிட்டோம். அப்ப சொர்க்கத்துக்கு போயிடும். அதுக்கு அடுத்தது எந்த விதமான யுத்தமும் நாடுகளுக்கு இடையிலும் நடக்காது. ஊருக்கு இடையிலும் நடக்காது. ராஜ்யத்துக்கு இடையிலும் நடக்காது. வீட்டுக்குள்ளேயும் நடக்காது. பிரச்சனைனா என்னன்னே தெரியாது. காமம்னா என்னன்னு தெரியாது. கோபம்னா என்னன்னு தெரியாது. பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. குழந்தைங்கள விளையாட விட்டா எப்படி இருக்கும்? அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க. அந்த இடத்துல ராஜ பதவி இருக்கிறவங்க தான் நிம்மதியா இருக்க முடியும். ஆக்சுவலா விஜய் அவர்கள் வந்து அவருடைய முகத்துல சந்தோஷமே இல்ல. இல்லையா? அவரு சிஎம் தேர்ந்தெடுக்கும்போது இப்படி பண்ணியிருப்பாரு. மேபி அப்ப சந்தோஷம் அதாவது எலக்ஷன் ரிசல்ட் வந்தப்ப. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பிரச்சனையும் இழுக்க 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 பிரச்சனை அந்த அந்த ஒரு துக்கம் தான் அவருக்கு இருக்குது. அது பொறுப்பு சுமை தான். பொறுப்பு தானே தலையில அவ்வளவு பெரிய பொறுப்பு வச்சிருக்கு. அந்த ஒரு இது இருக்கும்ல. கரெக்ட். அவர் ஆக்சுவலா இபிஎஸ் வந்து இப்படி வணங்கிட்டு வராரு விஜய. அந்த பதவி பிரமாணம் ஏற்கும்போது விஜய் அப்படியே கம்முனே இருக்காரு. அதை ஹைலைட் பண்ணி போட்டாங்க. ஏன் இப்படி இருக்கிறாரு? அப்புறம் தான் தெரியுது அவர் மனசொடைஞ்சு இருக்கிறார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அவர் கொடுக்கலன்னு அவர் அந்த ஒரு வலியில இருக்கிறார். அந்த வலியில அவருக்கு இப்படி வைக்க கூட மனசு வரல. அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. அந்த வலியில இருந்திருக்கிறாருன்ட்டு. பட் இனிமேல்ட்டு ஆனா இது கலியுகம். சந்தோஷமாவே இருக்கும்லாம் சொல்ல முடியாதுதான். இல்லையா? விஜயே சொல்லுவாரு, சந்தோஷமா வாழ விடுவாங்களா? ஆனா அதெல்லாம் இந்த கலியுகத்துல மட்டும்தான். சந்தோஷமா வாழறதுக்காகவே ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு நாம வரணும். ஸோ அந்த உலகத்துக்கு போறதுக்கு அந்த குணம் இருக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது அங்க. இததான் வந்து ராவணன் சொல்றது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். இதை நான் மெயினா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னன்னா, விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துல ராவணன் மகன்டான்னு ஒரு பாட்டு போட்டார். இந்த ராவணனை தான் சைத்தான் சொல்றது, சாத்தான் சொல்றது. சைத்தான் கி பச்சான்ட்டு முஸ்லிம்கள் திட்டுவாங்க. ராவணன் மகன்டான்னா நான் சைத்தான் கி பச்சான்னு அர்த்தம். அது தன்னைத்தானே திட்டிக்கிறது. இது கூட தெரியாத அந்த பாட்டு வந்து இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸா வேற இருக்குது. அவர் என்ன நினைச்சு அப்படி போட்டார்? ராவணன்னா தமிழன் நினைச்சுக்கிட்டாரு. கிடையாது. அது எதுவுமே நிஜத்துல நடந்த கதை கிடையாது. பைபிளா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும். இப்ப நாம இந்த ராவணனை அழிக்கிறோம். ராவணன் நமக்குள்ள இருக்கிறான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இன்னும் கேட்டீங்கன்னா ராவணனை கொன்னுடுவார் ராமாயணத்துல. நிஜ கதை கிடையாது அது. கொன்னுடுவார். கொன்ன பிறகு அந்த ஊர் மக்கள் வந்து பேசுவாங்க. என்ன இன்னொரு ஆண் கூட இருந்த பொண்ணை போய் இவர் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு பேசுறது வந்து அவருக்கு தெரிஞ்சிடும்.
ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சிடும். அப்ப மனசு வேதனையா இருக்கும். அப்ப சீதை வந்து என்ன துக்கமா இருக்கிறீங்கன்னும் பொழுது, ராமர் சொல்லுவாரு, "ராவணன் இன்னும் சாகல. மக்கள் மனசுல இன்னும் உயிரோட இருக்கிறான்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரு ராவணன்? அங்கே ஹிண்ட் குடுத்திருக்காங்க பாருங்க. இல்லையா? அப்ப யாரு ராவணன்? ஆமா. ஆ சரி அப்படியே கூட இருக்கட்டும். விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது தான் முதலிடம்னு சொன்னார். ராமாயணத்துல ராவணனுடைய வேலையே எல்லா பெண்களையும் பலாத்காரம் பண்றதுதான். எங்க பொண்ணு இருந்தாலும் தூக்கி கடத்திட்டு போய் பலாத்காரம் பண்றதுதான் அவனுடைய வேலையே. ராவணன் மகன்டான்ற பாட்டுல அவரு நடிக்கலாமா? அவன் அது மோசமான கேரக்டர்னு கூட தெரியாத அளவுக்கு தமிழர்கள் முட்டாளாக்கிட்டாங்க. ஏன்னா அவன் தமிழனா. அவன் தமிழன் கிடையாது. அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது அது ஃபர்ஸ்ட். ராவணன்ங்கிறது ஒரு குணம், ஒரு அசுர குணங்கள தான் உருவகப்படுத்தியிருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் உருவகப்படுத்துறாங்களோ, அதே மாரி உருவகப்படுத்திட்டாங்க. அந்த ராவணன்ங்கிற அவ்வளவுதான். கெட்ட குணங்கள். இது தெரியாம அசுரர்களுக்கு உடனே ரொம்ப இலங்கையில வந்து அவர் இருந்த இடம் இருக்கு தெரியுமா? அது இருக்கு தெரியுமான்னுவாங்க. சரி, சக்தி பீடத்துல வந்து இவரு அந்த சதி தேவியோடைய உடம்ப வந்து வெட்டுறாங்க. அது விழுந்த இடம் தான் 51 சக்தி பீடங்கள்ன்றாங்க. என்ன இந்தியா ஃபுல்லாவா சுத்திட்டு இருந்தாரு? இந்தியா ஃபுல்லா எல்லாம் இருக்குது சக்தி பீடம். இந்தியா ஃபுல்லா போய் விழுந்திருக்குமா? இது கற்பனை கதைன்றது தெரியல பார்த்தாலே. நேபாளத்துல எல்லா ஆ, இடத்துலயும் ஆ, ஆமா, ஆமா. அவ்வளவு தூரம். ஆ. எல்லாமே கதை தான். அதாவது ஒரு நேபாள மாரல் இருக்குது. ஸ்டோரி மாரி சொன்னது. அதுலயே இருக்கும். அது சின்ன உண்மை குழந்தைங்களுக்கு இல்லைன்னு. ஆ. அதனால அத ஆ, புடிச்சுக்கிட்டு அது ஆமா. 10 தலை சின்ன வச்சுட்டு ஒருத்தன் குழந்தைங்களுக்கு இருக்க முடியுமா? காட்டாங்கிரி கதை சொல்லுவாங்களே. அதே மாரி பெரியவங்களுக்கு சொன்ன மாரல் ஸ்டோரி தான் இது. இது எல்லாமே. கரெக்ட், கரெக்ட். அது இல்ல அப்படியே உண்மைப்படுத்துற மாதிரி அந்த சிச்சுவேஷன் ம். இருக்கும். அந்த இல்ல 10 இடத்தெல்லாம் பார்த்து இதுல 10 இங்க தலை வந்தாரு. 10 தலை வச்சுட்டு ஒருத்தன் இருக்க முடியுமா? அதுவும் வெட்ட வெட்ட மறுபடியும் முடியுமா? மறுபடியும் வேற முளைக்கும். அது யோசிக்க தேவையில்ல. அப்படி ஒருத்தன் இருப்பானான்ட்டு. அதெல்லாம் சோ கேட்க மாட்டாங்க. இதுல ம். என்ன லாஜிக் இருக்கு? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்க அதெல்லாம் மாட்டாங்க. நம்புறவங்க இப்ப இவ்வளவு ம். சோ அந்த செய்தியும் இதுல சொல்லியாச்சு. சோ விஜய் அவர்களுக்கு வந்து சொல்ல நினைச்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். சோ இறைவன் நினைவுல இருங்க. விஜய் அவர்கள் இங்க மட்டும் இல்ல, சத்தியுகத்திலும் நாராயணன் ஆகணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அவரு மட்டும் இல்ல, அவர் மூலமாக நெறைய பேர் ஆகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மூலமாக இந்த செய்தி போகணும். ஏன்னா, அவருக்கு நாம எப்பவுமே நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். ஏன்னா, சமத்துவ கிறிஸ்துமஸ் விழால அவருக்கு பக்கத்துல ஒரு பிரம்மகுமாரி சகோதரிய உட்கார வச்சார். இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த பிரம்மகுமாரி ஞானத்தை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ சிஸ்டர். Thanks for watching. Thank you, brother.